பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மனம் திரும்பிய மைந்தன். லூக்கா 15:20 வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குணத்தை இந்த ஓமையால் நிலைநிறுத்துகிறார். எப்படியெல்லாம் தேவனுடைய குணம் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை குறித்து 3 காரியங்களை நம்மால் காண முடியும். 1, தேவனுடைய கட்டளைகள் நீதியும் நன்மையானது. வீட்டை விட்டு புறப்பட்டு சென்ற இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனுடைய சட்டங்கள் கடுமையானதாக கண்டாலும் தன் தகப்பன் கடின இருதயம் கொண்டவன் என நினைத்து அதிலிருந்து தப்பிக்கொள்ள வீட்டை விட்டு புறப்படுகிறான். இப்படிதான் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளையை பாரமாகவும் தேவனுடைய குணம் கடுமையானதாகவும் கண்டு தேவனை விட்டு பிரிகிறோம். ஆனால் கதையின் இறுதியில் எந்த தகப்பனை விட்டு புறப்பட்டானோ அதே தகப்பனத்திற்கு திரும்ப வந்து தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானிக்க பார்க்கிறோம். எங்கே சுற்றி திரிந்தாலும் தேவனுடைய கட்டளைகளும் வேதமே நமக்கு நீதியாகும் நன்மையாகுமாம். 2வதாக, தேவன் பாவிகளை ஏற்றுக்கொள்பவர். இளையகுமாரன் வீட்டுக்கு திரும்பின போது அவரை தூரத்திலே கண்டு ஓடி அவனை தழுவி முத்தம் செய்து அவருடைய மீறுதலை குற்றப்படுத்தி பேசாமல், நம்மை போல பாவத்தை மீண்டும் குத்தி பேசாமல் தன்னுடைய குமாரனாகவே ஏற்றுக்கொள்ளும் கிருபை நிறைந்தவராக காணப்பட்டுள்ள தகப்பன்தான் நம் தேவன் என்பதே இந்த ஓமையை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய சத்தியமாய் இருக்கிறது. 3வதாக, தேவன் சுய நீதிக்காரர்களை விரும்புவதில்லை. வீட்டிலேயே இருந்த மூத்தகுமாரன் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தி தன்னுடைய கிரியைக்கு தக்க வெகுமானம் செலுத்தப்பட வேண்டும் என வாதிட்ட போது தகப்பன் தொலைந்து போய் மீண்டும் மனம் திரும்பி வந்த குமாரனுக்கு வெகுமதியை கொடுக்கிறார். இயேசு இன்றும் உங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் வீடு திரும்புவீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.